புனித யாரான புனிதா? புனிதா என்ற பெயருள்ளவர் யார்? புனிதா இருக்கீங்களா? புனிதா என்ற பெயருள்ள யாரான புனிதா? புனிதா என்ற பெயர்ல யாராவது இருக்கீங்களா? நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ இருந்தீங்கன்னா எழுப்பி நில்லுங்க. Hallelujah. Jesus. എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, എന്നോട് പരിശുദ്ധ ആവിയാനവർ இப்படி சொல்கிறார், 20 വർഷമായി 20 வருடங்களாக നിന്റെ നാവിന്റെ അകത്തെ உங்க நாவுக்குள்ளே ആ രുചിയുടെ ഹോർമോണിനെ ഇല്ലാതാക്കി, அந்த ருசியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை இல்லாமற் பண்ணி, ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா, ആ രസത്തെ ഇല്ലാതാക്കുന്ന அந்த ருசியை ஆமென் இல்லாமல் பண்ணக்கூடிய ഒരു അസുഖത്തെ ദൈവം ഇന്ന് രാത്രി സൗഖ്യമാക്കുക. ஒரு வியாதியை கர்த்தர் இந்த இரவிலே சுகப்படுத்த போகிறார். ഇന്ന് നിന്റെ വിടുതൽ നടക്കുന്നത് നിന്റെ ആമാശയത്തിനകത്താണ്. ஆமென். இன்னைக்கு உங்க விடுதலை நடக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையோடு கூட ആമാശയത്തില് ലിവറിലെ ദൈവശക്തി ഇറങ്ങാൻ പോകും. ஆமென். உங்களுடைய லிவர்ல ஆமென் தேவ வல்லம் இறங்க போகிறது. ലിവറിലും കുടലിലും ദൈവശക്തി ഇറങ്ങാൻ പോകും. லிவர்லயும் குடல்லையும் தேவனுடைய வல்லம் இறங்க போகிறது. ഹല്ലേലൂയ. സുരേഷ് ആരാ? சுரேஷ் யாரு? சுரேஷ். ഹല്ലേലൂയ. എന്താ ചെയ്യുന്നത്? എന്നാ വേല செய்றாங்க? ഗൾഫില് ഒരു പരാജയത്തിന്റെ അനുഭവം കാണുന്നത് കേട്ടോ. ഒരു തോൽവിയുടെ അനുഭവത്തെ ഞാൻ பார்க்கிறேன். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ശരിയായ രീതിയിൽ ശമ്പളം സാലറി കിട്ടുന്നില്ല. ആമേൻ. சரியான நிலையிலே சம்பளம் நேரத்துக்கு கிடைக்கவில்லை. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മരുഭൂമിയിൽ നിന്റെ ഹസ്ബൻഡ് കഷ്ടപ്പെടുകയാ. ആമേൻ. இந்த வனாந்தர பகுதியிலே உங்க கணவனார் கஷ்டப்படுகிறார். രാത്രി നീ വിശ്വസിക്കുന്നു? நீங்க இந்த இரவுல நம்புறீங்களா? ഒരു വലിയൊരു ഡെലിവറൻസ് നിന്റെ ഹസ്ബൻഡിന്റെ മേൽ നടക്കാൻ പോവാ. பெரிய விடுதலை உங்க கணவனார் மேல் நடக்கிறது. ജിനോ ആരാ? ജിനോ யாரு? ജിനോ மகன். റാപാല ശാന്ത. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஜீசஸ். ഇനി ഒരു മോനുണ്ടല്ലോ, வேற ஒரு மகன் இருக்கிறாரு, സുബി. യെസ്, ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി അസാധാരണമായ ഒരു വിടുതൽ, ഈ നിറവിൽ അസാധാരണமான ഒരു വിടുതலை പുനിതയുടെ വീട്ടിൽ നടക്കാൻ പോകുന്ന ആത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. പുനിതാവുடைய வீட்டில் நடக்க போகிறது என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். യേശുവിൻ നാമത്തിൽ ഇപ്പോൾ ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു. இப்போது தேவ வல்லமை இறங்கி வருகிறது. നീ എവിടെ ഇപ്പോ? നാക്കിൽ എന്താ പ്രോബ്ലം? நாக்குல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல் தெரியாது. ஓ, டேஸ்டும் தெரியாது, ஸ்மெல்லும் தெரியாது. ஆமென். டேஸ்டும் தெரியாது, அவங்களுக்கு அந்த வாசனையும் தெரியாது. നീ വിശ്വസിക്കുന്ന ഇന്നു മുതൽ അത് മാറാൻ പോകുന്നു? நீங்க விசுவாசிக்கிறீங்க இன்று முதல் அது மாற போகிறது என்று? നിനക്കിനി എല്ലാ മണവും നിനക്ക് മൂക്കിൽ വരും. இனி உங்களுடைய ஆமென் மூக்கு எல்லா வாசனையையும் நுகரும். ഫിഷിന്റെ മണം, மீனுடைய வாசனை, ചിക്കന്റെ മണം, அந்த ஆமென் சிக்கனுடைய வாசனை എല്ലാം വരാൻ പോവാ. எல்லாமே வர போகுது. പ്രാർത്ഥിക്കുക. യേശുവിൻ നാമത്തിൽ. യേശുവിൻ നാമത്തിൽ. വായിൽ കൈവച്ചെന്ന് പ്രാർത്ഥിച്ചു. വായിൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിച്ചു. യേശുവിൻ നാമത്തിൽ. ലോർഡ് ജീസസ്, ബ്ലഡിനകത്ത് ദൈവശക്തി ഇറങ്ങട്ടെ. രക്തത്തിൽക്കുള്ള ദേവ വല്ലമ ഇറങ്ങട്ടെ. ആ മൂത്ത മകന്റെ ജനനത്തോട് ബന്ധപ്പെട്ട്, அந்த மூத்த மகனுடையதான பிறப்போடு சம்பந்தப்பட்ட நிலை, இவளுടെ மேல் வந்த ആ ബലഹീനത, இந்த மகள் மேல் வந்த அந்த பலவீனங்கள் இப்போதே complete heal the name of Jesus. முற்றிலும் விடுதலை இயேசுவின் நாமத்தில். இவளுടെ ലിവറിൽ ദൈവശക്തി ഇറങ്ങട്ടെ. இவளுடையதான லிவர்ல தேவ வல்லமை இறங்கட்ടെ. വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, ഏലിയാവ് സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യനെങ്കിലും, ஏலியா நம்மை போல மாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும், അവൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ, அவன் ஜெபித்தபோது മഴയും മഞ്ഞും നിന്നു എങ്കിൽ, மழையும் பனியும் நின்று போனது என்றால், இப்போதே ഈ സഹോദരിയുടെ മേൽ ഡെലിവറൻസ് ഉണ്ടാകട്ടെ. இந்த சகோதரிக்கு மேல ஒரு விடுதலை உண்டாவதாக. complete heal right now. முற்றிலும் சுகம் இயேசுவின் நாமத்தில். கரமடிச்சு தேவனை துதிச்சு, கைகளை தட்டி தேவனை துதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும்
வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சகோதரி சகோதரி, இந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு மிளகு எடுத்து கடிச்சு நோக்கணும் கேട്ടോ. வீட்டுல போய் ஒரு மிளகாவை எடுத்து கடிச்சு பாருங்க. കടിക്കണ്ട. നിനക്ക് ഇഷ്ടമുള്ള കഴിച്ചോ, ഇനി മുതൽ നിനക്ക് ടേസ്റ്റ് ഉണ്ടാവും. உங்களுக்கு பிடித்ததை புசிங்க. இன்று முதல் உங்களுக்கு நாவு ஆமென் சுவையை ருசிக்கும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഇനി ഏത് ഫുഡും പ്രാർത്ഥിച്ച് കഴിക്കണം. எந்த உணவை சாப்பிட்டாலும் ஜெபித்து உண்ணுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി മുതൽ നിനക്ക് നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും. இன்றிலிருந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ഏലിയാവിന് അപ്പവും ഇറച്ചിയും ദൈവം തന്നു എങ്കിൽ எலியாவுக்கு தேவன் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்தார் என்றால் അതിന് മണവും രുചിയും ഉണ്ടായിരുന്നു. அதுல வாசனையும் இருந்துச்சு, ருசியும் இருந்துச்சு. ആ രുചിയും മണവും നിന്റെ നാവിൽ വരാൻ പോകുന്നു. அந்த வாசனையும் அந்த ருசியும் உங்க நாவிலே வரப்போகிறது. ആ ഇറച്ചിയുടെ രുചിയും அந்த ஆமென் இறைச்சியில் இருக்கக்கூடிய ருசியும் ആ വീഞ്ഞിന്റെ മണവും, அந்த ஹல்லேலூயா மீனுடைய ஆமென் വീഞ്ഞിന്റെ அதாவது திராட்சை ரசத்தினுடைய வாசனையும் வரப்போகிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഡെലിവറൻസ് ആയി കഴിഞ്ഞു. நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. God bless you. സന്തോഷത്തോടെ പോയി. ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. എല്ലാ മേഖലയിലും വിടുതൽ നടന്നു കഴിഞ്ഞു. எல்லா நிலையிலும் விடுதலை. ഹല്ലേലൂയ.